வெல்கம் டு Arusuvai. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான டிஷ் பண்ண போறோம். அது என்னன்னா மின்ட் ரைஸ் பண்ண போறோம். புதினா ரைஸ். புதினா வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நம்ம ஏதாவது பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதோட சத்து நமக்கு வரும். அது பசுமையா இருக்கும்போதே நம்ம அதை எடுத்துக்கணும். நல்ல இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எல்லாம் ரொம்ப இதாகிடுச்சுன்னா அதனுடைய சத்து ஃபுல்லாக நம்மளுக்கு சேராது. அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக புதினா கிடச்சிருக்கு. ஒரு கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கோம். அதை வச்சு மின்ட் ரைஸ் பண்ணலாம். மின்ட் ரைஸ் புதினா ரைஸுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கட்டு புதினா வந்து நல்லா இந்த மாதிரி இலையெல்லாம் எடுத்து நல்லா அலம்பி வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி விட்டுக்கணும் தண்ணி விட்டு. ஒரு கப்பு நம்ம வந்து சாதாரண ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதையே வச்சு பண்ணலாம், இல்லை பாஸ்மதி ரைஸும் வச்சு பண்ணலாம். நான் இன்றைக்கி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 2 கிராம்பு, இலை பிரிஞ்சி இலை, 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இதோட வந்து ஒரு பச்சை பட்டாணி கிடச்சது, அதையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீனாக இருக்கிறதுனால அதையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கப்பு பச்சை பட்டாணி, பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். 10 கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். புதினாவோட அரைச்சி போடுறதுக்கு ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சின்னதாக இருக்கிற வெங்காயம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். 4 பூண்டு எடுத்து வச்சுருக்கு. கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரே ஒரு சின்ன சைஸ் லெமன் எடுத்து வச்சுருக்கு கடைசியாக அதில் புளியறதுக்காக. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்சியில் வெங்காயம், புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு தேங்காயும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டை. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். குக்கர் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயிலே விட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் இப்போ இந்த பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம். ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். கிராம்பு போட்டுக்க. முந்திரி பருப்பு எடுத்து வச்சதையும் இதில் போட்டுக்கலாம். இது லைட்டாக கலரி விடுவோம். பட்டை கிராம்பு எல்லாம் வறுபட்டு விட்டு முந்திரி பருப்பு சார்ந்துட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம பச்சை பட்டாணி சேர்த்ததையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரைஸ் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன். நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் எடுத்து வச்சதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சிட்டோம். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு 2 விசில் விட்டால் போகிறோம். இப்போ நம்ம குக்கர் திறந்துட்டோம், மூடி திறந்துட்டோம். நல்லா பலபலன்னு எடுத்து பாருங்கள். நல்லா சாதமும் வெந்துடுது, அரிசி வெந்துடுது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த லெமனை கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கலாம். கொஞ்சம் அரை மூடி லெமன் விட்டுக்கலாம். அதில் போட்டு கலரி விட்டுக்கலாம். இதை பாருங்கள், நம்மளுடைய புதினா ரைஸ் மின்ட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதில் வந்து விட்டமின்ஸ் A, B2, Cலாம் இருக்குது. இதில் வந்து மினரல்ஸு ஜிங்க்கு, கால்சியம் எல்லாம் இருக்குது. இது வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்களும் இதை வந்து மின்ட் ரைஸை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் வீக்லி ஒன்ஸ் இதை செஞ்சு சாப்பிடுங்க. ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Stay home, stay safe. Thank you. Bye.